Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு tutorial videosல அடுத்த stitch பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம French knot, லவங்கம் stitch இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து silk thread யூஸ் பண்ணி ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அதே silk thread யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இன்னொரு stitch. இது வந்து ring knot. ring knot வந்து கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணா நல்லா வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜஸ்ட் ஸ்டிட்ச் மட்டும் போட்டு காட்டுறேன். அப்புறமா இதில் அப்ளை பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. எல்லாமே நாட்டு தான், அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வைக்கிறோம்ல அதே தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி. அண்ட் நீடில் வந்து த்ரெட் மேலே வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுற மாதிரியே ஒரு தடவை சுற்றி வந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது நான் என்ன சொல்வேன்னா, இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணி இழுத்துக்கோங்கன்னு சொல்வேன். பட் ரிங் நாட்டில் டைட் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு ரிங் மாதிரி இப்படி இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேலே ரிங் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல விரல் வைக்கணும். இந்த ரெண்டு த்ரெட்டும் ஓவர்லேப் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு விரல் வச்சுட்டு நீடில் வந்து அப்படியே ஃபுல்லாக கீழே இழுத்துருங்க. இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பக்கத்தில் வந்துருச்சு த்ரெட்டு. இப்போது விரல் மாற்றி இந்த ரிங் மேலே ஒரு விரல் வச்சுட்டு இந்த த்ரெட்டை ஃபுல்லாக கீழே இழுத்துருங்க. அப்போனா வந்து இங்கே ஒரு நாட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரிங் வச்ச மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரிங் நாட்டுன்னு சொல்கிறது. ஸோ இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பண்ணுற மாதிரியே ஒரு தடவை மேலே ஒரு தடவை கீழே பண்ணிவிட்டு நீடில் வந்து அதே இடத்துல எங்கே த்ரெட் வெளியே எடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அண்ட் இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணக்கூடாது. இந்த த்ரெட்டை டைட் பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரிங்கோட சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக, சிறுசாக வேணும்னா இப்போ வந்து குட்டியாக வைக்கணும்னா சின்னதாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வச்சுட்டு நீடில் உள்ளே போட்டு ஃபுல்லாக இழுத்துட்டே வந்துடுங்க. இந்த நீடில் ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டிச்சு கிட்ட வந்ததுக்கப்புறமா அந்த ரிங்கு மேலே ஒரு விரல் வச்சுட்டு இந்த விரலை எடுத்துருங்க. இப்போ சின்ன நாட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸில் ரிங் நாட்ஸ் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு தடவை செஞ்சுட்டு அப்புறம் மோட்டிஃபில் போட்டு காட்டுறேன். மேலே கீழே வந்துட்டு பக்கத்துலேயே நீடில் போட்டுக்கோங்க. ரிங்கோட சைஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீடில் ஃபுல்லாக கீழே எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதவே வந்து ஒரு சின்ன மோட்டிஃபில் அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது சொல்கிறேன். அண்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி போட போகிறேன். பஞ்ச் கிடையாது, ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி இருக்கும். லைன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம நேற்று சீக்வென்ஸும் கப் சீக்வென்ஸும் லவங்கம் ஸ்டிச்சும் சேர்த்து போட்டோம்ல, அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு ரிங் நாட் வந்து லேயராக அடுக்கி வச்சு பண்ண போகிறேன். ஸோ வெளிப்பக்கம் அவுட்டர் லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அவுட்டர் லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு ஏதோ பிடிச்சி இழுத்துருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாட் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் நாட், லவங்கம் ஸ்டிச், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்டோட லென்த் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங்காக எடுத்திங்கன்னா சீக்கிரம் சிக்காகும், அப்படியே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும். அப்படி இல்லாமல் த்ரெட்டை வந்து த்ரெட்டோட லென்த் வந்து அளவாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஏன்னா இப்போ இதுக்கு பக்கத்துலேயே போடக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டால் தான் உங்களுக்கு ஒரு ரிங்கும் தனித்தனியாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்த நாட்டோட சைஸ் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 3 நாட்ஸ் போடலாம். அந்த அளவு தான் அதோட சைஸ் இருக்குது. இப்போ
நான் நேற்று கிளாஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, துணியில் வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி த்ரெட் ஒர்க்லாம் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் போய் இந்த நூல்ச்சிக்கும் ஒரு தடவை எடுத்து பண்ணணும். ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் த்ரெட் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பீட்ஸு, சீக்வென்ஸு அண்ட் மற்ற ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். செகண்ட் லைனில் வந்து மறுபடியும் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பிடிச்சி இழுக்குது இது. ஸோ இதுவும் ஒரு கரெக்ஷன் தான், இந்த மாதிரி எப்படிலாம் எங்கெல்லாம் சிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த 2 நாட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட் லைனில் இந்த 2 நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு 2க்கும் நடுவில் அடுத்த ரிங்கு வரணும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு நடுவில் இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீடில் எடுத்துட்டு போட்டு ஹோல்ட், இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறது தான் மெயின். கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். நான் ஒரு தடவை ஹோல்ட் பண்ணும்போது கேமராவில் அது மறைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கிளியராக செஞ்சு காட்டுறேன். அதாவது இப்படி இந்த 2 த்ரெட்டும் ஓவர்லாப் ஆகிற இடத்துல நீடலுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹோல்ட் வச்சுக்கோங்க, கீழே போடணும். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு மோட்டிவ் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளவரோட ஒரு பெட்டல் மாதிரி, ஆனால் பார்க்குறதுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் செஞ்சு காட்டுறதுக்காக பண்ணேன். எதுக்காக இது பண்ணேன்னா வந்து இது ஸ்ட்ரைட் லைன்ஸாக போட்டு ஒரே டைரெக்ஷன்ஸில் எல்லா ரிங்கும் இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாண்டில் வச்சு பண்ணும்போது அப்படி கரெக்டாக ஒரே டைரெக்ஷனில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் லீஃப் வந்து சரியில் போட்டிருக்கேன். இப்போ இதே இது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் எல்லா டைரெக்ஷன்ஸ்லேயும் ஒரு ரிங்கும் இந்த மாதிரி ஒரு ரிங் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஒன்று இந்த டைரெக்ஷன், இப்படி மாற்றி டைரெக்ஷன்ஸில் இருக்கும்போது நான் எப்படி போடுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கையில் வச்சு போட போகிறேன் ஸ்டாண்ட் இல்லாமல். ஸோ இப்போ இந்த ஃப்ளவரில் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டைரெக்ஷன், நான் வந்து இந்த சைட் இப்படி உட்காந்துருக்கேன். எனக்கு இதுதான் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது இந்த ரிங்கு. அதாவது ரிங் வந்து எந்த டைரெக்ஷனில் வரும், அது எந்த டைரெக்ஷனில் நாட் போடணுங்கிறத சொல்கிறது தான் மெயினாக இது காட்டுறேன். கையில் வச்சுருக்கேன் ஃப்ரேம், ஸ்டாண்டில் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி த்ரெட் எடுத்துட்டு நாட் போட்டு எனக்கு ரிங் வந்து இந்த பக்கம் வரணும். அப்போனா என்னோடய நாட் வந்து நான் 2வது நீடில் உள்ளே போடுறது வந்து எங்கே வெளியே எடுத்தேனோ அதுக்கு நேராக மேலே இந்த இடத்துல நீடில் போடுறோம். போட்டோம்னா ரிங் வந்து அப்படியே அந்த டைரெக்ஷனில் வரும் நமக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரிங் முடிச்சாச்சு. அடுத்த ரிங் கூட ஓகே இதே பொசிஷனில் வச்சு நான் செஞ்சுருவேன். இந்த இடத்துல எடுத்துட்டு ஒரு நாட் போட்டு இப்போ இங்கே த்ரெட் எடுத்துருக்கோமா, ரிங் இப்படி வரணும் இல்லையா. ஸோ இதுக்கு நேராக இந்த சைடில் ரிங் வரணும். இப்போ அடுத்தது பண்ணும்போது இது வந்து இப்படி வந்துடுது இல்லையா. ஸோ நான் என்ன செய்வேன்னா ஃப்ரேமை வந்து இப்படி திருப்பிக்கிறேன். எனக்கு திருப்பிட்டு எனக்கு டைரெக்ஷன் ஈஸியாக வர மாதிரி. இப்போ மறுபடியும் ரிங் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்துருச்சா. ஸோ ஃப்ரேமை திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு தடவையும் ஒரு பெட்டலுக்கும் ஃப்ரேம் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா வரும். இது வந்து ஸ்டாண்டில் வச்சு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அண்ட் காட்டில் வச்சு பண்ணும்போதும் கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒர்க் இது தான். இப்படி தான் பண்ணுறேன் நான் ரிங் நாட் போட்டால் இப்படி தான் பண்ணுவேன். ஃப்ரேம் திருப்பிக்கிடுவேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே த்ரெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 ரிங் வந்து இந்த சைடு வரணும் அப்படின்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் உங்களோட நீடில் திரும்ப உள்ளே போடணும். அப்போனா ரிங் வந்து அந்த டைரெக்ஷனில் கரெக்டாக வரும். இதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ரிங் நாட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நாட் போட்டு தான் அப்படியே அந்த ரிங்கை வந்து கையில் வச்சு செட் பண்ணி போடுறோம். இதுவே வந்து என் ஒர்க்கர்ஸ்லாம் பண்ணும்போது வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. அதாவது 2 தடவை நூல் சுற்றுவாங்க. அப்படி சுற்றுனாங்கன்னா வந்து அந்த ரிங் கரெக்டாக வந்துடும். பட் அதெல்லாம் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமில் ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா அந்த மெத்தடை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணல, நான் அது பண்ணவும் இல்லை. பட் நீங்கள்லாம் வந்து கற்றுக்குறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து 2 தடவை சுற்றணும் நீடில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிங் இந்த பக்கம் இருக்கா. ஸோ டோட்டலாக ஃப்ரேம் இந்த பக்கம் திருப்பிங்க. இப்படி திருப்பி எனக்கு வசமாக வச்சுக்கிட்டு இப்படி டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுருவோம். இப்படி பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும்.
பட் ஹேண்ட்லிங், ஃப்ரேம் ஹேண்ட்லிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கையில் வச்சு போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சரியாக வரும். இதில் என்ன மிஸ்டேக் உங்களுக்கு வரும்னா, நீங்கள் போடும்போது வந்து இது ரிங்காக நிற்காமல் அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட்டாக போயிடும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கரெக்டான பொசிஷனில் ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அது நாட் ஆகாமல் ரிங் நிற்கும் உங்களுக்கு. போட்டுட்டு இது திருப்பி இங்கே போடுறோம் இல்லையா, இங்கே ஹோல்ட் பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து கரெக்டாக டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்தீங்க அப்படின்னா அது நாட் ஆகாமல் ரிங் வந்து பொசிஷனில் நிற்கும். த்ரெட் ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரேம் திருப்பி போடுறது. ஃப்ரேம் திருப்பாமல் அந்த 2 தடவை சுற்றணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சொன்ன அந்த இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு தடவை சுற்றுவோம் இல்லையா, அதவே வந்து 2 தடவை 1 2 டைம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் உள்ளே போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே புல் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு ரிங்கு ஒரு நாட்டு அந்த மாதிரி வந்து விழுகும். பாருங்களேன், கீழே ஒரு நாட் இருக்கும், மேலே ஒரு ரிங் இருக்கும். இதில் எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எனக்கு இந்த ரிங்கோட சைஸ் வந்து இதில் கரெக்டாக ஈவனாக வராது. ஒன்று போல் செட் பண்ணி பண்ண தெரியல. பண்ண தெரியலனா என்ன ப்ராக்டிஸ் பண்ணலை. நான் பார்க்குறேன், அவங்க பண்ணுறதை ஃபுல்லாக பார்க்குறேன். என்னோடய ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக இதை தான் பண்ணுவாங்க. 2 தடவை சுற்றிப்பாங்க. சுற்றிட்டு இதை வந்து இப்படி எடுக்கும்போதே வந்து இந்த இடத்துல த்ரெட்டை வந்து கொஞ்சம் இப்படி புல் பண்ணி புஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரிங்கோட சைஸ் வந்து வேரி ஆகும். பாருங்க, இது ஒரு சைஸாக இருக்குது, இது ஒரு சைஸாக இருக்குது. எனக்கு அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து எனக்கு பண்ண தெரியலன்னா ப்ராக்டிஸ் பண்ணலை, அதுதான் மெயின். ஸோ வந்து நீங்களும் வந்து இப்போ நான் மெத்தட் சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ரிங் நாட்டெல்லாம் வந்து நான் ப்ளவுஸ்லேயே அப்படியே நானே ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து இதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இது எவ்வளோ வேணாலும் போட முடியுது. பட் இதில் வந்து நான் உட்காந்து இன்னும் போட்டு பழகலை, டைம் இல்லை. ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாமே காரணம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது 2ல் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்படி இந்த இடத்துல புல் பண்ணுவாங்க. அது பண்ணால் வந்து இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓரளவு கரெக்டாக வருது எல்லாம். பட் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வரல. நான் ட்ரை பண்ணவும் இல்லை இந்த மாதிரி டபுள் நாட் போட்டு பண்ணுறது. பட் ஐ திங்க் நான் ஆக்சுவல் மெத்தட் இது தான், இந்த 2 தடவை சுற்றி பண்ணுறது தான். இது வந்து நானாக இதுலேயே பார்த்து ட்ரை பண்ணுது. பட் எனக்கு அது செட் ஆயிடுச்சு, நான் அதில் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் கையில் வச்சு போடுறதுனால மெயின் ரீசன். நீங்கள் எல்லாம் ஸ்டாண்டில் வச்சு போடும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் எப்படி இந்த சைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஹோம் ஒர்க் மோட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோம் ஒர்க் மோட்டிவ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன மோட்டிவ் தான், சிம்பிளான மோட்டிவ் தான். ஏன்னா வந்து ரிங் நாட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் வேணும். அதனால வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் போல் இது ஹோம் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் நாட்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த அவுட்டர் லேயர் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அவுட்டர் லேயர் ரிங் நாட்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா உள்பக்கமாக இன்னொரு லேயர் போடுங்க. இது வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது. கொஞ்சம் இந்த செகண்ட் லேயர் மேலே இந்த இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் மேலே இந்த இன்னர் லேயர் வந்து கொஞ்சமாக ஓவர்லாப் ஆகணும். அப்படின்னா தான் வந்து ஒரு மாதிரி அடுக்கின மாதிரி அழகாக இருக்கும். நமக்கு நல்லா வந்துருச்சு, டைம் இருக்குது, இன்னும் நல்லா பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா 3 லேயராக கூட பண்ணுங்கள். ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். இதோட சைஸ் வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 இன்ச்னா சரியாக வரும். 1 இன்ச் போட்டு நீங்கள் அதாவது சர்க்கிளோட டயமீட்டர் 1 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த அளவு ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து லீஃபுக்கு வந்து ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏன் பீட்ஸ் அண்ட் மற்ற ஐட்டம்ஸ்லாம் சொல்லலை அப்படின்னா, நம்ம என்ன அதெல்லாம் பண்ணலை. அதனால வந்து நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஜரி வச்சு ஃபில்லிங் பண்ணலாம். அப்படி இல்லையா லவங்கம் ஸ்டிச் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லீஃப்க்கு லவங்கம் ஸ்டிச் போடுங்க, அதுவும் அழகாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, அடைப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த லைனுக்கு வந்து கோல்ட் ஜரி லைன் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த டாட்டுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன், எதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். இந்த பிக்சர், இந்த ஹோம்ஒர்க்கோட பிக்சர் வந்து பிளாகில் அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பிளாகில் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃபினிஷ்ட் பிக்சரும் பிளாகில் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Okay, so keep practicing. Thank you all for watching. Bye.